தங்கத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் கடன்களுக்கு புதிய வரம்புகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. மத்திய நிதி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இந்த மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளன. இதுவரை பொதுவான விதிமுறைகளின் கீழ் வழங்கப்பட்ட தங்க நகை கடன்கள் இனி வாடிக்கையாளர்கள் கோரும் கடன் தொகையை பொறுத்து விகிதாச்சார அடிப்படையில் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் சிறு அளவு கடன் பெறுபவர்களுக்கும் அதிக தொகை கடன் கோருபவர்களுக்கும் தனித்தனி வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி ரூபாய் 2.5 லட்சம் வரை தங்க நகை அடமான கடன் பெறுபவர்கள் தங்கள் தங்கத்தின் சந்தை மதிப்பில் அதிகபட்சம் 80% வரை கடன் பெறலாம். நடுத்தர வர்க்கத்தினருக்கு சலுகை அளிக்கும் வகையில் இந்த உயர்ந்த விகிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ரூபாய் 2.5 லட்சம் முதல் ரூபாய் 5 லட்சம் வரை கடன் பெறுபவருக்கு 80% வரை மட்டுமே கடன் வழங்கப்படும். மேலும் ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் கடன் பெற விரும்புவோருக்கு தங்கத்தின் மதிப்பில் இருந்து 75% வரை மட்டுமே கடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக தொகை கடன்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் நிதி நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை திடீரென குறைந்தால் அதிகளவில் கடன் வழங்கி இருப்பது வங்கிகளுக்கு அபாயமாக மாறக்கூடும் என்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்த புதிய விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து அதிக தொகை கடன் பெற்று தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தவர்கள் மற்றும் அவசர தேவைக்காக பெரிய தொகையை எதிர்பார்த்தவர்கள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக சிறு தொழில் முனைவோர் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மீது இந்த தாக்கம் இருக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.